வணக்க நண்பர்களே! இந்த ஒரு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி கேட்கறனால, கிளியரா ஒரு வீடியோ போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஓகேவா? என்ன அப்படின்னா, "ப்ரோ நான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கேன் ப்ரோ. நான் வந்து டிக்கெட் எடுக்க முடியுமா?" அப்படின்னு வந்து நெறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து போடுறாங்க. அது மட்டும் இல்லாம, "ப்ரோ நான் தமிழ்நாட்டுல இருக்கேன். நான் வந்து டிக்கெட்டுமே எடுத்துட்டேன். ஒருவேளை எனக்கு வந்து பிரைஸ் அடிச்சு அப்படின்னா கரெக்ட்டா குடுப்பாங்களா? ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் அதெல்லாம் அடிச்சு அப்படின்னா குடுப்பாங்களா?" அப்படி உள்ள டவுட்டுமே பார்த்தீங்கன்னா நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? ஏன் அப்படின்னா, நீங்க வந்து 4த், 5த், 6த், 7த்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த கடையிலே கொண்டு போய் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிரைஸஸ் வந்து குடுத்துருவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்க கேரளா ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா போ வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ அங்க போய் தான் நீங்க வந்து வாங்குற மாரி இருக்கும். அப்போ எங்களுக்கு வந்து பிரைஸஸ் குடுப்பாங்களா? அப்படி உள்ள டவுட் பார்த்தீங்கன்னா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணியுமே கேட்குறாங்க. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா கமெண்ட்லயுமே பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஓகேவா? இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா அப்படின்னாலும், கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. நம்ம அதுக்கு ஏத்த மாரி ஒரு வீடியோ போட்டுறலாம். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேரளா லாட்டரிய பொறுத்தவரைக்குமே, இன்னைக்கு வரையுமே நீங்க பாருங்களேன், எல்லா இடத்துலயும் தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து எடுப்பாங்க. ஓகேவா? தமிழ்நாட்ல. ஏன்னா பக்கத்தில தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடு டிக்கெட் எடுக்குறாங்க. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேரளாலேருந்து அதாவது கர்நாடகா இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல இடத்துலேருந்துலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ ஓகேவா? ஸோ இப்போ நாங்களே கடை வச்சிருக்கோம். எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இடையில ஒருத்தர் ஹிந்திக்காரர். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால டிக்கெட் வந்து யார் வேணாலும் எடுக்கலாம். ஓகேவா? யார் வேணாலும் எப்போ வேணாலும் டிக்கெட்ஸ் வந்து எடுக்கலாம். அதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா கிடையாது. கேரளா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதை பற்றி எதுவுமே பார்த்தீங்கன்னா சொன்னதும் கிடையாது. நிறைய பேர் டிக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ டிக்கெட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸுமே வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே எக்கச்சக்கமான டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வாங்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்களேன். கேரளா லாட்டரி வந்து டிக்கெட் வந்து வச்சிருக்காங்க. அதை கேரளாவில் மட்டுமே வந்து எக்கச்சக்கமான டிக்கெட் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் கேரளாவில் இருக்க மக்களை கம்பேர் பண்ணும்போது அதோட அதிகமான டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ யோசிச்சு பாருங்களேன். ஸோ அவ்வளோ டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. ஓகேவா? கேரளாவில் இருக்கவங்க மட்டும் வாங்க மாட்டாங்க. வேறு ஸ்டேட்டில் உள்ளவங்களாம் வாங்குற ஒரு காரணத்தால் தான் அந்த ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செல்லே ஆகுது. ஓகேவா? அதனால் எல்லா ஸ்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து வாங்குவாங்க. நீங்களுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிக்கெட் வந்து வாங்கலாம். ஓகேவா? அதே மாதிரி செகண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கேட்டது என்ன அப்படின்னா வந்து ப்ரோ ஓகே ஸோ ப்ரைஸ் அடிச்ச அப்படின்னா எனக்கு வந்து கொடுப்பாங்களா? அப்படிலாம் டவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம கடை எடுத்துக்கோங்களேன். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலேயும் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கு. ஓகேவா? தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 1, 2 பேர் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. நம்ம கடையில் வந்து டிக்கெட் வாங்கியிருப்பாங்க. ஸோ வரும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா சில பல ப்ரூஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? அந்த ப்ரூஃப் எல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது நம்மளோட டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் இதை மாதிரி பார்த்தீங்கன்னா சில பல விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ அதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யார் டிக்கெட் வாங்கினாலோ அவங்கள வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கால் பண்ணி சொல்லிடுவோம். ஓகேவா? அவங்களை வந்து ப்ரைஸ் அடிச்சிட்டு இல்லை அவங்களே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? போகும்போது நம்பர் வாங்கிட்டு தான் போவாங்க. கான்டெக்ட் பண்ணுவாங்க. கான்டெக்ட் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து விஷயத்தை சொல்லிடுவோம். ஸோ விஷயத்தை சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அதை எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் ஓகே ஃபஸ்ட்டு, செகண்ட் ஓகே இந்த 2 ப்ரைஸ் அடிச்ச அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வார மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து அமௌண்ட் பெருசு பார்த்தீங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வார மாதிரி தான் இருக்கு. கடைக்காரங்களால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது. ஓகேவா? அதனால் அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட் ப்ரைஸ் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதுவே நீங்கள் வந்து தேர்டு, 4த், 5த், 6த் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதாவது இந்த 1,00,000 அப்புறம் பார்த்தீங்கன்னா 60,000, 12,000, 24,000 ஸோ இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து எந்த கடையில் டிக்கெட் வாங்குறீங்களோ அந்த கடையிலே நீங்கள் அந்த டிக்கெட்டை கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அந்த கடையில் கொடுக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது கடை இருந்தால் அப்படின்னா நீங்கள் அங்கேயே கொடுத்தா பார்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு 2 ப்ரைஸுமே பார்த்தா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் தமிழ்நாடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்லேருந்து வாங்கினாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது இப்போ கண்டிப்பாக கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்குள்ள ஒரு வீடியோ பார்த்தா நம்ம வந்து போட்டுடலாம். உங்களோட நேமே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.